மனோகர் 11:30 ஃபிளைட்ல சென்னைக்கு வராரு. ரிசீவ் பண்ண நான் போறேன். இப்ப அண்ணன் வர செய்திதான் முக்கியம். அண்ணன் வரும்போது மாதவி அங்க இருந்து ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அவளை ஏர்போர்ட்டுக்கு வரவிடாம செய்யணும். எல்லா இடத்துலயும் வர்றவங்க போறவங்க நல்லா கவனமா பாருங்க. இவ வர்றாளா? நான் ஏர்போர்ட்டுக்கு போகணும். நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். நானும் ஏர்போர்ட்டுக்கு தான் போறேன். வாங்க, கமான் வாங்க, தயங்காதீங்க, வாங்க. நம்மளோட பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கின்றது, எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதுதான் அந்த யதார்த்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன யதார்த்தவாதின்னு சொல்லலாம். அப்போ உங்க லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பாத்திருப்பீங்கல்ல? ஆமா, நீங்க கட்டிக்க போறவர் எப்படி? உங்கள மாதிரி தானா இல்ல வேற டைப்பா? இல்ல, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி கேரக்டர்ஸ். நோ சான்ஸ். ஆப்போசிட்ஸ் அட்ராக்ட். ஆனா உங்க விஷயம் எப்படி எப்படி மேட்ச் ஆச்சு? என்னால நம்பவே முடியல. ஆனா என்னோட நிலைமை வேற. நான் born rich, அவரு கொஞ்சம் poor family. நான் ஓரளவுக்கு தான் படிச்சிருக்கேன், ஆனா அவரு நிறைய படிச்சிருக்காரு, ஹேண்ட்ஸமா இருப்பாரு. நான் போட்டோல தான் பார்த்திருக்கேன், நேரா மீட் பண்ணல. இப்போ நீங்க மேரேஜ்க்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கூட்டி போவீங்கல்ல, ஆனா அவரோட குடும்பம் இப்பவே எங்க வீட்டுக்கு வந்தாச்சு. அவரு மேரேஜ்க்கு அப்புறம் வீட்டோட மாப்பிள்ளையா எங்க வீட்டுல தான் இருப்பாரு. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை அமையறது இல்லையே. ஒரு சின்ன திருத்தம், ஒரே மாதிரியான வாழ்க்கை இல்ல, நினைச்ச மாதிரியான வாழ்க்கை. அப்படி எல்லாருக்குமே அமையறது இல்ல, பட் எனக்கு அமையும். உடல் வலியும் இந்த மனவலியும் நம் பெண்களின் சீதனமா, கடலலை போல் தினம் திரும்பி வரும், இது நாளைக்கு முடிந்திடுமா? ஆடவரும் அவர் கூட வரும், அந்த சொந்தங்கள் தனிரகமா, ஆளுவதும் பெண்மை அடக்குவதும் அவர் சேட்டைகள் ஓய்ந்திடுமா? சரவிளக்கு போலே ஒரு பாவை சீராக ஒளிரட்டுமே, புதுமை என்றால் மழமை எல்லாம் அவள் எரித்திடும் எரிமலை என இனியா. புயல் மழையா இது சூறை காற்றின் மொழியா? இடியா புயல் மழையா இது சூறை காற்றின் மொழியா? கலங்காதே கலங்காதே அதை நீ மோதி கரையேறு, கொடியல்ல பெண்மை. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க போன் அடிக்குது. சாரி. அப்பா. ஹலோ அப்பா. அருணா, எங்கம்மா இருக்க? ஆன் தி வேப்பா. சீக்கிரம் வாமா, ஃப்ளைட் வர நேரமாச்சு இல்லையா? அப்பா, உங்க மருமகன் பறந்து வந்துட்டு இருக்காரு, நான் கார்ல தானேப்பா வரேன். இருந்தாலும் சீக்கிரமா வந்துடுறேன், ஓகேயா? நீ இன்னும் வரலன்னு அத்தை ரொம்ப டென்ஷன் ஆயிருக்காங்கம்மா. அத்தைய கொஞ்சம் டென்ஷன் இல்லாம இருக்க சொல்லுங்க. என்ன பார்த்ததும் உங்க பையன் மயங்கி விழுந்துருவாருன்னு சொல்லுங்க. எல்லாத்துலயும் உனக்கு விளையாட்டா போச்சு. இல்லப்பா, சீக்கிரம் வந்துருமா. 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன்ப்பா. சரிப்பா. தேவகி, அருணா இப்ப வந்துருவா. இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அப்பா டென்ஷனா இருக்காரு. மங்கையன சுமை தாங்கியன அந்த ஆண்டவன் படைத்து விட்டான், வாரம் எல்லாம் விழீரத்திலே அவன் மான்கள் என விழி மீன்கள் என அடையவனோ எழுதி வைத்தான், சிங்கம் என பெண் சீற்றத்தையும் அவன் ஏனோ மறந்து விட்டான். தலைமுறைகள் வளர்க்கும் ஒரு தாயை சமுதாயம்
அம்மா அம்மா இங்கதான் இருக்கீங்களா? என்னமா யோசிக்கிறீங்க? மாதவி மனோகரும் ஒன்னா வீட்டுக்கு வந்தா அப்பா ஏதாவது சொல்வாரான்னு யோசிக்கிறீங்களா? இல்லடி, மாதவியை ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சது தப்புன்னு யோசிக்கிறேன். என்னமா சொல்றீங்க? மாதவிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு மனசு கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கடி. அவளை போகவே வேண்டான்னு வீட்டுல இருக்க சொல்லியிருக்கலாம். அம்மா என்னமா பேசுறீங்க? ஒண்ணுமே புரியல. இதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? மனோகர் ஊர்ல இருந்து வரேன்னு மாதவிக்கு போன் பண்ணி சொன்னனால தானே அவ கிளம்பி ஏர்போர்ட் போயிருக்கா. இப்ப போய் மாதவிக்கு ஏதாவது ஆயிடுமான்னு ஏன் பயப்படுறீங்க? தேவிக்கு அம்மாவோட சொந்தக்காரங்க ரொம்ப மோசமானவங்க. உன் அண்ணன் ராமகிருஷ்ணனே அடிச்சு அனுப்பிட்டாங்க. ஆமாம்மா, அது எப்படிமா நம்மளால மறக்க முடியும்? எல்லாம் தலைவிதி, தலைவிதி. மனோகர் மாதவிக்கு போன் பண்ணதும் நம்ம எல்லாத்தையுமே மறந்துட்டோம். மாதவிக்கு நல்ல காலம் கொடுத்துருச்சுன்னு சந்தோஷத்தோட அவளை அனுப்பி வச்சிட்டோம். ஆனா இப்ப 6 முறை யோசிச்சு பார்த்தா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுது. மாதவி மட்டும் தனியா ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தா கூட எந்த பிரச்சனையும் வராம நிம்மதியா இருந்திருக்க முடியும். ஆனா மனோகர வர விஷயத்த அவ தேவிகா கிட்ட சொல்லிட்டு போறேன்னு சொன்னா. அப்படி தேவிகா கிட்ட சொல்லியிருந்தா அவங்களும் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி வரத்தானே செய்வாங்க. மாதவி ஒதுக்கிடணும், மனோகரனுக்கு மாமன் பொண்ணு கட்டி வைக்கணும்னு நினைப்புல இருக்குது அவங்க. மாதவி ஏர்போர்ட்டுக்கு வரத்துக்கு விரும்புவாங்களா? ஏதாவது செஞ்சு தடுக்கணும் தானே அவங்க நினைப்பாங்க. மனோகர் வந்தாலாவது மாதவிக்கு எதுவும் நடக்காம பார்த்து பாரு. ஆனா அவர் வரத்துக்குள்ள மாதவி போயிட்டா அப்ப அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? அண்ணனையே கை நீட்டி அடிச்சவங்க மாதவி என்ன பண்ணுவாங்களோ எனக்கு தெரியலடி. ஐயோ அம்மா, ஏமா இதெல்லாம் முன்னாடி யோசிக்கல? அழுவாதீங்க, மாதவிக்கு எதுவும் ஆகாது. வாங்க நாம போய் பார்க்கலாம். நாம அங்க போய் எப்படி பாக்குறது? ராமகிருஷ்ணன் வேணா கூட கூட்டிட்டு போலாம். இப்பவே அண்ணனுக்கு போன் பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வர சொல்லலாம். நம்ம இங்க இருந்து அங்க போய் அண்ணனை கூட்டிட்டு போயிடலாம். சரி மாமா, நான் ராமகிருஷ்ணனுக்கு போன் பண்றேன். என்ன இங்கேயே படுத்திருக்கீங்க? வெளியில போலியா? நான் வெளியில போனா பிரச்சனை ஆயிடும். அதான் பேசாம வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கேன். இல்ல காசு கீசு ஏதாவது வேணுமா? அப்போ நீ காசு கொடுத்து வெளியில போய் தண்ணி அடிக்க சொல்றியா? என்கிட்ட காசு இருக்கு, ஆனா தண்ணி அடிக்கிற மூடு இல்ல. போங்க, போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. என்ன 2 பேரும் அப்படி முழிக்கிறீங்க? போங்க. இல்லப்பா, உங்களுக்கு காசு இருக்கான்னு சொல்றேன்ல. போங்க, போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. என்னமா செய்யறது? இப்படி படுத்திருக்காரு, நம்ம எப்படி போன் பண்றது? பேசாம நம்ம வெளில போய் போன் பண்ணலாமா? வெளியில உங்க அப்பா நந்தி மாதிரி படுத்துட்டு இருக்காரு. இப்ப அவர் தூங்குறதா நினைச்சு நம்ம வெளியில போனா அவர் கண்டுபிடிச்சிருவாரு. கொஞ்சம் கண்ணு அசரட்டும்.
ஏய் இந்த பொண்ணு தான் நல்லா பாத்துங்க. இந்த பொண்ணை தான் ஏர்போர்ட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு ஐயா சொல்லியிருக்காரு. புரிஞ்சுதா? போற வர காரு ஆட்டோ எல்லாத்தையும் நல்லா வாட்ச் பண்ணுங்க. இந்த பொண்ணு ட்ரெயின்ல வந்துட்டா ஏய் எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் நம்ம ஆளுகளை நிக்க வச்சிருக்கேன். நம்ம ஆளுகளை மீறி அந்த பொண்ணு உள்ள போக முடியாது. சரி நல்லா வாட்ச் பண்ணுங்க. அண்ணே இருங்க, இங்க எங்கேயாவது இருக்கலாம். நான் போய் பாத்துட்டு வா ஜாக்கிரதா. யாரும் பார்க்கலையா? இது அந்த பொண்ணு அந்த கார்ல இருக்கா பாரு. டேய் அந்த பொண்ணு அந்த கார்ல இருக்கா பாரு. ஆமா ஒத்திக்கலாமா? ஒரு நிமிஷம். டேய் காருக்குள்ள பாரு, நம்ம முதலாளி அம்மா இருக்காங்க. நம்ம முதலாளி பொண்ணு எப்படி இந்த கார்ல? டேய் நம்ம அருணா மேடத்தோட கார் அது. இப்ப அருணா மேடத்தோட வரா. அதான் எப்படின்னு எனக்கு புரியல. பேசாம போய் தூக்கலாமா? டேய் இருடா, மேடத்துக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். அண்ணே சிக்னல் போட்டு வச்சுனே. ஓ டேய் இருடா, ஒன்று செய்யலாம். நம்ம முதலாளிக்கு முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லலாம். இப்ப அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். சரி வாங்க வண்டியில இருங்க. சொல்றா ஐயா, நீங்க மாதவின்னு ஒரு பொண்ணோட போட்டோ கொடுத்தீங்கல்ல, அந்த பொண்ணு நம்ம அருணா மேடத்தோட கார்ல வந்துட்டு இருக்குங்க ஐயா. டேய் என்னடா சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலைங்க ஐயா. எப்படிடா? அதான் எப்படின்னு எனக்கு தெரியலங்க ஐயா. அதனாலதான் அம்மாவோட காரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்னங்கயா பண்றது? அண்ணா என்னன்னாச்சு? அந்த மாதவி ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக அங்கங்க ஆட்களை நிறுத்தி வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? இப்ப என்னடான்னா நம்ம அருணா கூட கார்ல வந்துட்டு இருக்கான். என்னங்க என்ன நடக்குதுங்க? நீங்க ஒரு டிராமா போட்டுட்டு இருக்கீங்க, அந்த பக்கம் என்னமா நடந்துட்டு இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுல புரியறதுக்கு என்னமா இருக்கு? அந்த மாதவி இங்க வரக்கூடாது தடுக்கணுங்கிறதுக்காக தானே அங்கங்க ஆளுங்களை நிறுத்தி வச்சிருக்கோம். இப்ப வேற ரூபத்துல வருது. எனக்கு இது சரியா படுற மாதிரி தெரியலீங்க. என் பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது. இதோ இந்த சைடுல இவங்க பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது. பத்ததுக்கு மாதவி வேற இடையில. இது என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா? ஆமா, வாழ்க்கை சில நேரத்துல கண்ணாமூச்சி ஆட்டம் மாதிரி தான் இருக்கும். வாருமா, நான் செய்யறது எல்லாமே நம்ம குடும்ப நன்மைக்காகத்தான். இத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நான் பொறுமையா இருக்கேன். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு கூத்து நடக்க போதே. அதுக்கப்புறமா பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறீங்க?
என்னவோ பண்ணுங்க. என்னன்னு இது என்ன பண்றது இப்போ? ஏதாவது பண்ணுங்கன்னு. பண்றேன், ஏதாவது பண்றேன். சரியான நேரம் பார்த்து ஈவு இறக்கம் இல்லாம நம்ம மேல சந்தேகம் வராம அப்படியே அவளை தூக்கிடு. வாழ வந்தான்கிட்ட